வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீங்காத நினைவுகள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீணா பெரியம்மாவின் அறைக்குள் சென்றாள். நிலைப்படிக்கு நேர் எதிரே அந்த பெரிய படம் கண்ணில் பட்டது. ரங்கன் இந்த படத்தை பார்த்து பயந்து நின்றது ஞாபகத்திற்கு வந்தது. மனசில் ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டது. ரங்கன் இவருக்கும் அம்புஜத்துக்கும் பிறந்த பிள்ளை. ஓ காட், இதை பெரியம்மா எப்படி தாங்கினாள்? தாங்காததால் தான் இப்பொழுது இப்படி இருக்கிறாளோ? ரிஷிடி அம்புஜம், அவர் ரிஷி. அவர் வேற மாதிரி இருந்தார்னா என்னால தாங்காது. அதுதான் தாங்கவில்லை. அதனால்தான் தேவயானியின் ஞாபகம் பெரியம்மாவுக்கு, தேவயானியின் சோகம் பெரியம்மாவுக்கு. யயாதியும் சர்மிஷ்டையும் செய்ததைத்தான் பெரிய ஜமீன்தாரும் அம்புஜமும் செய்திருக்க வேண்டும். அது பெரியம்மாவிடம் ஏற்படுத்திய அதிர்ச்சியை தாங்காமல்தான் நல்ல மனம் கொண்ட அம்புஜம் குளத்தில் விழுந்திருக்க வேண்டும். நிக்கோமேஷியன் எத்திக்ஸை விழுந்து விழுந்து ஜமீன்தார் படித்ததன் காரணம் இப்பொழுது புரிந்தது. தன் செயலுக்கு சமாதானம் தேட பார்த்த படிப்பு. அறிவாளி விவேகி கூட தவறு இழைப்பதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நாகரீக மனிதன் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று ஆராய வேண்டும். ரிஷி என்ற பெரியம்மா நினைத்து கொண்டிருந்த ஜமீன்தார் ஏன் தவறு செய்தார்? அறிவுள்ள மனிதன் கோபம், உடற்பசி போன்ற உணர்ச்சி கொந்தளிப்பில் அவனை அறியாமல் தவறுகள் செய்வான் என்றால் அவனுடைய நிலையை போதை கொண்ட, பித்து பிடித்த அல்லது தூக்கத்தில் இருக்கும் மனிதனின் செயல்களுடன் ஒப்பிட வேண்டும். அதாவது அப்படிப்பட்ட செயல்களுக்கு அவன் பொறுப்பில்லை, அவை குற்றங்கள் இல்லை. அவளுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. பெரிய ஜமீன்தார் நிக்கோமேஷியன் எத்திக்ஸை தலையணை கடியிலே துணைக்கு வைத்து கொண்டு படுத்திருப்பார், சல்லாபித்திருப்பார் என்று தோன்றியது. ஆனால் செயலின் விளைவாக கண் எதிரில் ரங்கன் அவருடைய அச்சாக வளைய வருகையில், உனக்காக சிலுவையை சுமக்கிறேன் பார் என்கிற மாதிரி மூளை வளராமல் சிரிக்கையில் அது கோபமாக உருவெடுத்திருக்க வேண்டும். பெரிய ஐயாவுக்கு என்னை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. யாருடைய வினையினாலோ பிறந்து யாருடைய வினைக்காகவோ கொல்லப்பட்டு. அவளுக்கு உடல் செலுத்தது, கண்களில் நீர் நிறைந்து வழிந்தது. இன்னும் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன சோகமான அநியாயமான முடிவு! அப்பாவிகள்தான் எப்பவும் ஸ்கேப் கோட்டுகள். அந்த சீதாவை சும்மா விடுவதா? அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். உன் நிலைமை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. வீட்டில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி அவளுக்கும் பெரியம்மாவுக்கும் சாப்பாடு வந்தது. பெரியம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அவள் சாப்பிட பிடிக்காமல் தன்னுடையதை மூடி வைத்தாள். இயந்திர கதியில் வேலை செய்கையில் மனதில் ஏக இரைச்சல்கள் கேட்டன. அறியாமல் செய்த குற்றம் ஹமர்ஷியா. வேண்டுமென்று அறிந்து செய்த குற்றம் அடிக்குமா? ஹமர்ஷியா அடிக்குமா? எது குற்றம், எது குற்றம் இல்லை? மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. வீணா, அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். குமார் திடீரென்று அவனை கண்ட சந்தோஷத்தில் இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கமும் அதிர்வும் பிரவாகமாக கிளம்பி இனியும் தாங்க முடியாது என்கிற மாதிரி அவள் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள். சில வினாடிகள் கழித்துத்தான் அவள் உணர்ந்தாள் தான் குமாரின் அணைப்பில் இருப்பதை, அவனுடைய கை அவள் முதுகை அனுதாபத்துடன் வருடி கொடுப்பதை. குமார் தன்னை அணைத்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் சட்டென்று விலகி நிற்க வேண்டும் என்று தோன்றாதது வீணாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அணைப்பு வெகு இயல்பான ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருந்தது. அவள் இத்தனை நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கும் பாதுகாப்பை அளிக்கிற மாதிரி பிரம்மை ஏற்படுத்திற்று. ஓ, இவன் இந்த வீட்டு எஜமானன், நம்மை எதற்கு இப்படி அணைத்து கொண்டிருக்கிறான்? வேலைக்காரிகளுடன் சல்லாபிப்பதே இவர்களுடைய குல வழக்கமோ? அவள் சரையில் என்று விலகி நின்று கண்ணையும் முகத்தையும் துடைத்து கொண்டாள். அவன் முகத்தை பார்ப்பதற்கே கூச்சமாக இருந்தது. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரைட் நவ் என்றான் அவன் குரலில் கவலை தொனிக்க.
ஆமாம் என்கிற மாதிரி தலையாட்டினாள் அவள். அவனுடைய கைகள் மறுபடி அவள் தோள் பட்டையில் உட்கார்ந்தன. அதை உதற வேண்டும் என்று தோன்றியது. எண்ணத்துக்கு வேகம் போதாமல் அவள் பேசாமல் நின்றாள். என்ன விஷயம் வீணா? எதுக்கு இத்தனை பயம்? வருடி கொடுக்கிற மாதிரி இவனுடைய வார்த்தைகளில் ஒரு வினாடி சட்டென்று அவள் அதை இழுத்து பிடித்தாள். பின்னால் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கும் ஜமீன்தாரின் பிள்ளை அவன். அரிஸ்டாட்டிலையும் பிளேட்டோவையும் படித்து கொண்டு ஒரு சாதாரண வேலைக்காரியின் வயிற்றில் கருவை விதைத்து அதற்கும் அவளுக்கும் ஜல சமாதி கொடுத்த உத்தமரின் பிள்ளை இவன். அவள் மெல்ல அவன் கையை விலக்கினாள். இன்னைக்கு ரங்கன் அப்படி இறந்து போனது எனக்கு தாங்கல என்றாள் மெல்ல. அவன் லேசான வியப்புடன் அவளை பார்த்தான். பிறகு தலையை குனிந்து கொண்டான். ஆமாம், எனக்கு கூட ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவனுக்காக கண்ணீர் விட்ட ஒரே ஆள் நீங்களாகத்தான் இருக்கணும். அவள் பேசாமல் நின்றாள். இந்த வீட்டில் யாருக்காகவும் யாரும் கண்ணீர் விடும் வழக்கம் இல்லை என்று நினைத்தபடி இந்த வீட்டில் இருக்கும் தீவுகளுக்குள் எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. யாருடைய மறைவும் யாரையும் பாதிக்காது. அதுவும் ஒரு அரை பைத்தியத்தின் மறைவு நிச்சயமாக பாதிக்காது. எத்தனை சௌகரியமான நிலைமை சீதாவுக்கு. அவள் செய்த குற்றம் தெரிய வந்தாலும் யாரும் அதற்காக பதைத்து கொண்டு விழித்து கொள்ளப் போவதில்லை. நியாய அநியாயத்தை பற்றிய விவாதத்தில் இறங்கப் போவதில்லை. எந்த விஷயமும் அந்த பெரிய இரும்பு கதவுகளை தாண்டி கொண்டு வெளியே போய்விடப் போவதில்லை. யாருக்கும் தெரியாமலே போகும் அக்கிரமங்கள். இவர்கள் எங்கேயும் பயந்து ஓட தேவையில்லை. அகப்பட்ட ரயில் வண்டியில் ஏறி பெயரை சரியாக காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் உட்கார்ந்து விருக்கென்ற வழியில் முன்பின் அறியாத ஊரில் இறங்கி ஒரு விசித்திரமான வீட்டுக்குள் கண்ணை மூடிக்கொண்டு நுழைய வேண்டிய அவசியம் இவர்களுக்கில்லை. பயம் பயம் என்றால் என்ன என்று இவர்களுக்கு தெரியுமா? சம்மட்டி மாதிரி மண்டையை பிளக்கும் பயம், இருதயம் கையில் உட்காரும் பயம், அடக்க அடக்க துரத்தி கொண்டு வரும் நினைவுகளின் பயம். குமார் சட்டென்று அவளை மறுபடி 2 கைகளாலும் பிடித்து கொண்டான். வீணா, உங்களுக்கு என்ன? உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது? இன்றைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிதான் தன்னுடைய நிலைக்கு காரணம் என்று எப்படி சொல்வது? தன்னுடைய நினைவலைகளை கருணை இல்லாமல் கிளறி விட்டுவிட்ட அதிர்ச்சி என்று எப்படி சொல்வது? அவன் ஏதும் கேள்வி கேட்காமலே இப்படியே தன்னை பிடித்து கொண்டு நின்றிருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணம் ஏற்பட்டது. தனக்குள் ஒரு நிதானத்தை வரவழைத்து கொண்டு அவள் ஒண்ணுமில்ல என்று லேசாக சிரித்தாள். அவன் பார்வையில் ஒரு கனிவு தெரிந்தது. புதிதாக ஒரு நெருக்கம் தெரிந்தது. நீங்க ஆனாலும் இப்படி கரைஞ்சு போயிடக்கூடாது என்றான் ஒரு சின்ன கண்டிப்புடன். ரங்கனுக்கு சரியான மூல வளர்ச்சி இல்ல. பேய் பிசாஸ் என்று வேற என்னென்னவோ பயங்கள் அவனுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பயத்துல அப்படி போய் விழுந்தானோ? அவள் பேசாமல் இருந்தாள். உங்களை விட எனக்கு ரங்கனை நன்றாக தெரியும் என்று நினைத்து கொண்டாள். அவனுடைய பயங்களை விட அவனுடைய சந்தோஷங்கள் தான் நிஜம். பூவை கண்டு சந்தோஷம், வண்ணாத்தி பூச்சியை கண்டு சந்தோஷம். அவள் சட்டென்று அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். நீங்க ஊருக்கு போன காரியம் என்ன ஆச்சு? பெங்களூர் மென்டல் ஆஸ்பத்திரியில அண்ணியை சேர்த்து விட்டு வந்தேன். அங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறார். அவன் கண்களில் சட்டென்று ஒரு குறும்பும் உல்லாசமும் தெரிந்தன. இந்த 4 நாளும் நீங்க என்னென்ன செஞ்சீங்க? எந்தெந்த வம்புல மாட்டிக்கிட்டீங்க? அவள் தன் முகத்தை வேறு புறம் திருப்பினாள். இவனுடைய கண்களையும் பார்வையையும் பார்த்து கொண்டு நின்றாள். வெகு சீக்கிரத்தில் நாமும் பெங்களூர் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான் என்று அவள் நினைத்து கொண்டாள். இந்த 4 நாட்களில் அவள் தெரிந்து கொண்ட எந்த விஷயத்தை பற்றி இவனிடம் சொல்ல முடியும்? எந்த வம்பலையும் மாட்டிக்கல. ரூமை விட்டு வெளியிலேயே போகல. ஒரு சாமியார் வந்ததை மட்டும் ஜன்னல் வழியா பார்த்தேன். சங்கரி அண்ணி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு சாமியார்னாலே ரொம்ப பயம் என்றாள் அவள் யோசிக்காமல். அவன் கண்களில் குறும்பு தெரிந்தது. ஏன், உங்களை என்ன செஞ்சாங்க அவங்க? பாவம். அவள் சட்டென்று விழித்து கொண்டாள். இவனிடம் போய் எதற்கு என்னென்னவோ பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவனுடைய பார்வையில் கனிவு இருந்தாலும் ஆழமும் தெரிந்தது. ஆளை துளைத்தது. இவன் ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறான் என்று
திடீரென்று ஒரு பயம் ஏற்பட்டது. மேலும் ஏதேனும் உளறி விடுவோமோ என்ற யோசனை எழுந்தது. அம்புஜா, இத்தனை நேரம் எங்க போயிருந்த? பெரியம்மாவின் குரலில் இருந்த கோபம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயும் போகல பெரியம்மா, இங்கதான் இருந்த. பொய் சொல்லாத. வர வர என்கிட்ட நீ நெஜத்தை சொல்றதில்ல. அவள் திடுக்கிட்டாள். குமார் எதிரில் பெரியம்மா ஏதாவது தன் அந்தரங்க வருத்தங்களை சொல்லி விடுவாளோ என்கிற யோசனையும் பயமும் காரணம் புரியாமல் ஏற்பட்டது. பெரியம்மா, தயவு செய்து பாத்ரூமுக்கு போகலாம் வாங்க. என்னை ஏமாத்தேதேடி அம்புஜா. பெரிய ஐயாவுடைய ரூமுக்கு நீ இன்னைக்கு போகல? அவள் அதிர்ந்து போனாள். குமாரின் முகத்தில் வேதனையின் சாயல் தெரிந்தது. தானே ஒரு அம்புஜமாய், ஒரு குற்றவாளியாய் பெரியம்மாவின் எதிரில் நிற்பது போல அவளுக்கு பிரம்மை ஏற்பட்டது. வார்த்தைகள் சரிவர வராமல் தடுமாறின. இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்னை பத்தி நினைச்சீங்கன்னா அந்த குளத்துல விழுந்துடுவேன் பெரியம்மா. பெரியம்மா சட்டென்று மௌனமாகி போனாள். கட்டிலை விட்டு இறங்குகையில் தனக்குள் மெல்ல முணுமுணுத்து கொண்டாள். இப்படி சொல்லி சொல்லியே என் வாயை கட்டி போடு. கடைசியில விழப்போறது நீயோ நானோ. குமாரின் பார்வையை ஜாக்கிரதையாக தவிர்த்தபடி அவள் பெரியம்மாவை அழைத்து கொண்டு போய் விட்டு வந்தாள். குமார் யோசனையுடன் அவளை பார்த்தான். அம்மாவை சமாதானப்படுத்துவதற்காக நீங்க அம்புஜமாகவே மாறிட வேண்டியதில்லை வேணா. அவள் சிரித்தாள். எனக்கே சில சமயம் சந்தேகம் வந்துடுறது, நான் அம்புஜமா வீணாவான்னு. நீங்க சொன்ன வேகத்தை பார்த்து எங்க நேரே குளத்துல போய் விழுந்துடுவீங்களோன்னு எனக்கு பயமா போச்சு. அவள் ஒரு லேசான திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இவனுடைய பார்வையிலும் வார்த்தையிலும் ஏதோ புதிதாக தெரிகிறதே, நெருக்கம் தெரிகிறதே. மனசில் ஒரு பிரவாகம் கிளம்பிற்று. அவள் அதை அவசரமாக அமுக்கினாள். பெரிய ஜமீன்தார் அம்புஜத்திடம் இப்படித்தான் பேசியிருக்க வேண்டும். பார்வையில் கனிவை காட்டியிருக்க வேண்டும். அதை கண்டு அவள் பலவீனப்பட்டு போன தருணத்தில், வேண்டாம், நமக்கு இவர்களுடைய சகவாசமே வேண்டாம், அனுபவித்ததெல்லாம் போதும், புதிய பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம். அவள் வேண்டுமென்றே சற்று மிகையாக சிரித்தாள். என் உசுறு மேல எனக்கு ரொம்ப ஆசை மிஸ்டர் குமார். அப்படியெல்லாம் நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன். குட், அதுதான் புத்திசாலித்தனம். அவன் எழுந்தான். நான் இதை எடுத்துட்டு போறேன். அப்பொழுதுதான் அவன் கையில் இருந்த புத்தகத்தை கவனித்தாள். அந்த கிறுக்கனின் மாத நாவல். ஐயைய, அது நல்லாவே இல்ல. அவன் மெல்ல புன்னகைத்தான். படிச்சு பார்க்கறேனே, தமிழ் படிச்சு ரொம்ப நாளாச்சு. அவன் சென்றதும் அவள் கதவை சாத்தினாள். மார்பு படபடத்து கொண்டிருந்தது. கடவுளே, இது என்ன புதிய பிரச்சனை? இந்த பைத்தியக்காரத்தனத்திலெல்லாம் நாம் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது என்று அவள் பலமாக தலையாட்டி கொண்டாள். மனசு மறுபடி மறுபடி அவனை பற்றித்தான் நினைப்பேன் என்று சண்டித்தனம் செய்தது. அவனுடைய ஸ்பரிசத்தின் மின்சார அலைகள் இன்னும் சருமத்தில் இருந்தன. ஸ்டுபிட் ஸ்டுபிட் என்று தன்னையே பலமாக திட்டிக் கொண்டாள். நல்ல வேளையாக பெரியம்மா இதையெல்லாம் எதையும் கிரகிக்காமல் விட்டத்தை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். பின்புற பால்கனிக்கு போய் சற்று வெளிக்காற்றை சுவாசிக்கலாம் என்று அவள் பின் கதவை திறந்தாள். நேர் எதிரே குளம் ஸ்படிகமாக தெரிந்தது. சில மணி நேரங்கள் முன்பு ஒரு உயிரை சாப்பிட்டுவிட்ட பிரக்ஞை இல்லாமல் நீரின் மேல் எழும்ப பார்த்த ரங்கனின் தலையும் பீதி நிறைந்த அவனது விழிகளும் மறுபடியும் நினைவிற்கு வந்தன. குளத்தை பார்க்க பார்க்க ரங்கனின் நினைவு அதிகமாகும் என்கிற பயத்தில் அவள் மறுபடி உள்ளே வந்தாள். பெரியம்மா சாய்வு நாற்காலியில் இருந்த நிலையில் தூங்கி போயிருந்தாள். நாற்காலியில் சௌகரியமாக தலையணைகளை அண்ட கொடுக்கையில் சற்று தோட்டத்து பக்கம் போய்விட்டு வந்தால் என்ன என்று தோன்றியது. அவள் கதவை ஜாக்கிரதையாக சாத்திக் கொண்டு வெளியில் வந்தாள். வேணுகோபாலின் அறை இருந்த பக்கம், வாயிற்பக்க வரவேற்பறை பக்கம் மனிதர்களின் சந்தடியும் பேச்சும் கேட்டது. அவள் பக்கவாட்டில் திரும்பி வெளி வராண்டாவை அடைந்து தோட்டத்துக்குள் இறங்கினாள். இதுவரை நடக்காத ஒரு பாதையில் அவள் நீள ஒரு அவசரத்துடன் நடந்து போனாள். பாதையின் இரு மருங்கிலும் பூக்கும் மரங்கள் இருந்தன. சின்ன சின்ன பச்சை கிளிகள் கும்பலாக மரத்துக்கு மரம் பறந்து கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தன.
சட்டென்று மனசு லேசாகி போயிற்று. அவள் ஒரு சின்ன பெண்ணின் சந்தோஷத்தோடு அக்கிளிகளை துரத்தி கொண்டு ஓடினாள். அந்த தருணத்தில் வாழ்வின் அவலங்களும் சுயநலங்களும் ஏமாற்றங்களும் பாவங்களும் அறவே மறந்து போகையில் அவள் நின்றாள். யாரோ அழும் குரல் கேட்டது. ஆண் குரல். அவள் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒரு மரத்தினடியில் கருப்பாக வேலைக்காரனைப் போல் தோற்றமளித்த ஒருத்தன் அமர்ந்திருந்தான். பிலாக்கணம் போல் ஏதோ வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அவன் அழுவதை பார்க்கையில் கண்றாவியாக இருந்தது. வீணா அவன் அருகில் சென்றாள். மதுவின் நெடி குப்பென்று அடித்தது. அவள் அவசரமாக பின்னுக்கு நகர்கையில் அவன் தலை நிமிர்ந்து, யாரு? என்றான். முகம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. நீ ஏன்பா அழற? ரங்க செத்ததுக்கு நான் அழாம பின்ன ஆர் அழுவாங்க? ஜமீன்தார் அழுவாரா? தான் சொன்னதை தானே ரசிப்பவன் போல் அவன் சிரித்தான். அவள் தயக்கத்துடன் கேட்டாள், நீ என்ன ஆகணும் ரங்கனுக்கு? அப்ப அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அம்புஜம் என் பெண்ஜாதி, ரங்க அவ பிள்ளை. அப்ப நான் அவனுக்கு அப்பன் இல்லையா? அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தனக்கு ஒரு அப்பன் இருப்பதாக ரங்கன் சொன்னதே இல்லை என்று ஞாபகத்திற்கு வந்தது. உட்கார்ந்திருந்தவன் ரகசிய குரலில் கேட்டான், ஏமா, ரங்க தானா குளத்துல விழுந்திருப்பான்னு நினைக்கிறையா? அவள் ஒரு திகைப்புடன் பேசாமல் நின்றாள். நிச்சயமா அவனா விழுந்திருக்க மாட்டான். நல்ல வேளை முனியாண்டி உசுரோட இல்ல. இருந்தா அவன் கோபத்தை சமாளிச்சிருக்க முடியாது. ஏன்? குந்து, அது ஒரு கதை என்றான் அவன். அவனுடைய முகத்தையும் சிவந்த கண்களையும் மதுவின் நெடியையும் கண்டு வீணா சற்று தயங்கினாள். முன்பின் தெரியாத ஒரு இடத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளிடம் வந்து எப்படி மாட்டிக்கொண்டோம் என்று ஒரு சின்ன பயம் மனசில் கிளம்பிற்று. கோனிஃபரஸ் காட்டுக்குள் நுழைந்த மாதிரி மரக்கூட்டங்களுக்கு பின்னால் ஜமீன் வீடு கண்ணுக்கே புலப்படவில்லை. நான் போறேன்பா, எனக்கு கதையும் வேணாம் ஒன்றும் வேணாம். அவன் திடீரென்று அவள் எதிர்பாராமல் சிரித்தான். சற்று முன் இவன் அழுதது செயற்கையா, இப்பொழுது சிரிப்பது செயற்கையா என்று புரியவில்லை. போ, அந்த கிழவிகிட்ட 24 மணி நேரமும் டியூட்டி பாரு. ஒரு நாளைக்கு நீயும் குளத்துல விழுவ. அவனுக்கு அவளை பற்றி தெரிந்திருந்தது. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் வார்த்தைகளை கேட்டு சிரிப்பு வந்தது. ஏன்பா, குளத்துல விழுறது அவ்வளவு சுலபமா? இந்த வீட்டு மனுஷங்களோட இருக்கிறத விட சுலபம். அவள் பேசாமல் நின்றாள். இந்த வீட்டின் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இவன் எப்படி இப்படி தைரியமாக பேசுகிறான் என்று ஆச்சரியமாக இருந்தது. பாடு பாவிங்க என்றான் ரகசிய குரலில். முனியாண்டி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா இவங்கள பத்தி. அவள் அவன் எதிரில் இருந்த ஒரு சின்ன கல்லின் மேல் அமர்ந்து கொண்டாள். இத பாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் அவன் வச்சது. மேடும் பள்ளமுமா இருந்த இடத்தை சீராக்கி எந்தெந்த ஊருக்கோ போய் அலைஞ்சு விதையை கொண்டு வந்து தினுசு தினுசா பூவாக்குனது அவன். கழுதைய வேலை வாங்குற மாதிரி அவனை வேலை வாங்கினாங்க பெரிய ஐயா. அவன் மறுபடியும் சிரித்தான். பெரிய ஐயாவுக்கு பல தினுசு பைத்தியம், தோட்ட பைத்தியம், புத்தக பைத்தியம். இதுக்கு மேல முனியாண்டிக்கு தன் குழந்தை மேல பைத்தியம். ஏமா, நீ சொல்லு, ஒருத்த மாடா உனக்கு உழைக்கிறான், குழந்தைக்கு காய்ச்சல், லீவ் கொடுங்க, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறான். நீயா இருந்தா என்ன செய்வ? லீவ் கொடுப்பியா மாட்டியா? கொடுப்பேன். பெரிய ஐயா கொடுக்கல. குழந்தை செத்து போச்சு. அன்னைக்கு மசானத்துல சபதம் பண்ணாம் பாரு முனியாண்டி. இப்ப நினைச்சா சிலிர்த்து போகுது. யோ, நீ உன் பணத்திமிர்ல தானையா இப்படி அநியாயம் பண்ணுன? உன் வீட்டுல குந்தினபடியே நீ பெத்தது ஒன்றும் விளங்காம பண்றம் பாருன்னா. செஞ்சு காட்டுனானே. சாராயத்தை கொடுத்து வெளிப்பம்பளைகளை சகவாசம் செஞ்சு இப்ப ஒரு பிள்ளை ஒழுங்கில்ல. ஒருத்தருக்கும் சொல்லாத. அவனுக்கு இதுக்கெல்லாம் உதவுனது நான் தான். பெரிய சாதனையை பற்றி பெருமை அடித்திக் கொள்கிற மாதிரி அவன் சிரித்தான். வீணாவுக்கு மார்பு வேகமாக அடித்து கொண்டது. பெரியம்மாவின் பேச்சிலிருந்து இதையெல்லாம் அனுமானித்திருந்தாலும் புதிய செய்தி கேட்கிற மாதிரி மனசு பரபரத்தது. அந்த ரோசமும் கோபமும் அந்த அம்புஜத்துக்கு இல்லை. பாவி குளத்துல விழுந்து செத்துட்டா. ஏன்?
அதான், பாவி எப்படிடி இப்படி செவப்பா ராஜா கணக்கா ஒரு குழந்தை பொறந்ததுன்னு கேட்டேன். போய் விழுந்துட்டான். பெண் ஜாதி இந்த மாதிரி ஏமாத்தினான்னா எவன் சும்மா இருப்பா? கேட்டேன், உதைச்சேன். கபால்னு குளத்திலேயே விழுந்துட்டா. 10 நாள குழந்தை. முனியாண்டி தான் ரங்கனம் முழுக்க முழுக்க வளர்த்தது. நல்ல வேளை, இன்னைக்கு முனியாண்டி இல்ல. இருந்திருந்தா கோபத்தில் இந்த வீட்டையே கொளுத்தி இருப்பான். ஏன்? சட்டென்று அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். நிதானமான ஆழமான பார்வையாக, கன்னங்கரையில் என்ற முகத்தில் சிவந்த கண்கள் பயங்கரமாக தெரிந்தன. இந்த உருவத்தை கண்டுதான் அம்புஜம் குளத்தில் விழுந்திருப்பாள் என்று அவள் நினைக்கையில் அவன் எழுந்தான். என்ன, என்ன கிண்டலா பண்ற? அப்பொழுதுதான் அவள் ஆபத்தை உணர்ந்தாள். சரியில் என்று எழுந்து திரும்பியே பார்க்காமல் ஓடினாள். பின்புறம் அந்த ஆள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. மூளையே இயங்காத ஒரு நிலையில் அவள் தலை தெறிக்க ஓடினாள். சற்று வெட்ட வெளி தெரிந்தது. மாளிகையின் பக்க வாசல் தெரிந்தது. அவள் கண்ணை மூடிக்கொண்டு அறைக்குள் நுழைந்து ஓடினாள். பல அறைகளை கடந்த பிறகு அவள் சற்று நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். ஓடி வந்ததில் மார்பு வெகு வேகமாக அடித்து கொண்டிருந்தது. அந்த ஆளையும் அவனிடம் தான் மாட்டிக்கொண்ட அசம்பாவிதத்தையும் நினைத்து அவளுக்கு சிரிப்பு வந்தது. எத்தனை விதமான ஆத்திரங்களை எத்தனை விதமாக இந்த வீட்டில் பூட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு வடிகால்களை எத்தனை விசித்திரமாக வெளியிடுகிறார்கள். இந்த இரும்பு கேட்டுகளுக்கு வெளியே ஓர் உலகம் இருப்பதை இவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள் என்று அவள் நினைத்து கொண்டாள். இவர்களுடையது ஒரு தனி உலகம். இங்கிருப்பவர்களிடையேதான் இவர்கள் தங்கள் ஆத்திரங்களை, அனுமானங்களை, ஏக்கங்களை, இச்சைகளை வெளிப்படுத்த வேண்டும். அவற்றிற்கு சமாதானங்களை தேட வேண்டும். உள்ளே இருக்கும் புழுக்கத்தை சுவாசிக்க வேண்டும். அந்த புழுக்கமே பழக்கப்பட்டு மண்டையும் மனசும் மரத்து போய் பார்வையே மழுங்கி இருக்க வேண்டும். மெல்லிய மென்மையான உணர்வுகளை பற்றி இவர்களுக்கு தெரியாது. கொலையும் சோகமும் இவர்களுக்கு அற்பமான வார்த்தைகள் அல்லது நியதிகள். எ வே ஆஃப் லைஃப், எ பிலாசபி. அவளுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. நாம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து சேர்ந்து கொண்டது எத்தனை வேடிக்கையான விஷயம் என்று நினைத்து கொண்டாள். கொஞ்ச நாள் நாம் இங்கேயே இருந்தோமானால் நம் மனசும் இப்படித்தான் மரத்து போகும். எந்த தப்பும் தப்பில்லை என்று சமாதானமாக்கிக் கொள்கிற அளவுக்கு சமாதானம் கிடைக்காவிட்டால் எவனோ கேமோவில் எழுதி வைத்துவிட்டு போன புத்தகத்தில் சிவப்பு கோடிட்டு நான் செய்ததற்கு நியாயம் எங்கே இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பௌதீக மாற்றமே ஏற்பட போகிறது நமக்கு. எ கம்ப்ளீட் மெட்டமார்பாசிஸ். அது வரவேற்கத்தக்கதில்லையா? நான் நானாக இல்லாமல் என்னுடைய பழைய சரித்திரமே மறந்து போய் ஞாபகம் வந்தாலும் ஓ, அதனால் என்ன என்று துடைத்து கொள்ளும் பிரகிருதியாய். என்ன செஞ்சுகிட்டு இருக்க இங்க? அவள் தூக்கி வாரி போட்டு சுழன்று திரும்பி பார்த்தாள். சங்கரியின் மென்மையற்ற முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தெரிந்தது. இவள் அறை இங்கேதான் எங்கேயோ என்று வீணாவுக்கு ஞாபகம் வந்தது. உன்னை நர்ஸா இங்க வேலைக்கு அமர்த்தி இருக்கிறது தண்டம். நர்ஸ் வேலையை தவிர வேற எல்லாத்தையும் செய்வ போல இருக்கு. தனக்கு கோபம் ஏற்படாதது வீணாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. மாறாக சிரிப்பு வந்தது. இவள் சொல்வது வாஸ்தவம்தான் என்று கூட தோன்றியது. வேற எதை செய்யற? ஏதாவது வம்பு கலையிற? எப்ப பார்த்தாலும் தோட்டத்துல நீ சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறேன். பெரியம்மா அறைக்கு நீங்க வர்றதே இல்லை. வந்தீங்கன்னா நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு அங்க வர? அந்த கிழவி முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி இருக்க. இவள் எத்தனை விவஸ்தை கெட்டவள் என்று ஒரு கோபம் எழுந்தது. பெரியம்மாவை நினைத்து ஒரு பரிதாபம் எழுந்தது. அப்பாவியான அவளை கண்டு ஏன் இவர்களுக்கெல்லாம் இத்தனை ஆத்திரம்? சாதுவா இருக்கிறவங்களை கண்டா சில பேருக்கு பிடிக்காது என்று குமார் சொன்னது நினைவுக்கு வந்தது. பாவம் பெரியம்மா, அவங்க என்ன செஞ்சாங்க என்றாள் அவள் தன்னை எறியாமல். சங்கரி சட்டென்று அவளை கோபத்துடன் ஒரு பார்வை பார்த்தாள். இத பார், இந்த அதிக பிரசங்கித்தனம் தான் வேண்டாங்கிறது. உனக்கு என்ன தெரியும் பெரியம்மாவை பத்தி? வீணா பேசாமல் இருந்தாள். சங்கரியை பார்க்கையில் திடீரென்று ஒரு பரிதாப உணர்வு எழுந்தது. இந்த கடுமைக்கு பின்னால் ஒரு சோகம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஒரு ஏமாற்றம்.
விரயமாக போன வாலிபத்தின் ஏக்கம். சங்கரி ஜன்னல் அண்டை சென்று வெட்ட வெளியை பார்த்தபடி நின்றாள். வீட்டுக்கு எஜமானி கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தால் வீடு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. வீணாவுக்கு திகைப்பு ஏற்பட்டது. இன்று எப்படி சங்கரி தன் பீடத்திலிருந்து இறங்கி அவளுக்கு சமதையாக பேசுகிறாள் என்று ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு குரலில் ஒரு இளக்கம் தெரிந்தது. துக்கம் இழையோடிற்று. ஓ, ரங்கனது சாவின் பாதிப்பாக இருக்க வேண்டும் இது. அவனுடைய இறப்பை பற்றிய அனுமானங்கள் இவளுக்கும் இருக்குமோ? வெளியுலகமே தெரியாத பாதுகாப்பாக வளர்ந்த பயந்த சுபாவமுள்ள பெரியம்மா என்ன செய்திருக்க முடியும் என்று இவள் ஆத்திரப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டாள். சங்கரி மேக கூட்டங்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். புஸ்தகம் தோட்டம்னு உட்கார்ந்திருக்கிற எஜமானன், சீக்கு சீக்குன்னு படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிற எஜமானி, வேலைக்காரன் குழந்தைகளை கெடுக்கிறான்னு தெரிஞ்சும் அதை புருஷன்கிட்ட சொல்லாம மறைச்சாள்னா அந்த வீடு என்ன ஆகும்? புருஷன்கிட்ட சொல்லி லாபம் இல்லைங்கிற பயமா இருக்கலாம். சட்டென்று நிமிர்ந்த சங்கரியின் பார்வையில் ஒரு தோழமை தெரிந்தது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற விவஸ்தையே இல்லாத ஜனங்களை பார்க்கணும்னா இந்த வீட்டுக்கு தான் வரணும். இத்தனை நாள் அவளுக்கு தெரிந்த சங்கரி இல்லை இவள் என்று வீணாவுக்கு பிரமை ஏற்பட்டது. அகங்காரத்தை மறந்த பலவீனமான பெண் இவள். சாதாரண ஆசைகள் கொண்ட சாதாரண பெண். ஜன்னலின் இரும்பு தண்டுகளை பிடித்திருந்த கைகள் இன்னும் இறுக்கத்தில் பச்சை நரம்புகள் லேசாக புடைத்திருந்தன. சரி, புள்ளைங்களை எப்படியோ வளர்த்துட்டோம், அதுங்களுக்கு கல்யாணத்தையாவது செய்யாம இருந்திருக்கலாம் இல்ல? எல்லார் வாழ்வையும் கெடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பித்து பிடிச்சு அலைஞ்சு. அவள் சட்டென்ற வீணாவை நேராக பார்த்தாள். இங்க ஒவ்வொருத்தையும் செய்யற வேலையெல்லாம் அவள் சுயமா நினைச்சு செய்யற வேலை இல்ல. அவள் அனுபவிச்ச ஏக்கமெல்லாம் பிசாசா ஆட்டி வைக்குது. வீணா அதிர்ந்து போனாள். ஓ, இவளுக்கு சீதாவை பற்றிய விபரமெல்லாம் தெரியும். மனோ தத்துவ விளக்கங்களை கொடுக்க தெரியும். சாமியார்களை தேடிக்கொண்டு போகும் இவளுடைய வேட்கையின் காரணமும் இவளுக்கு தெரியும். எல்லா சாமியார்களும் நல்லவங்க இல்ல சங்கரியம்மா. திடுதப்பென்ற சம்பந்தமில்லாமல் அவள் உளறிய வார்த்தைகளை கேட்டு திகைத்தவள் போல் சங்கரி அவளை திரும்பி பார்த்தாள். கோபத்தில் கன்னத்தில் அறைய போகிறாள் என்று வீணா யோசிக்கையில் சங்கரி நிதானமாக சொன்னாள். இதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கிறதில்ல, உன் அதிக பிரசங்கித்தனம். பிறகு சட்டென்று அவள் தன் அறைக்குள் சென்று தாளிட்டு கொள்வதை பார்த்து வீணா தனக்குள் சிரித்து கொண்டாள். சங்கரியின் இன்றைய தோற்றமும் பேச்சும் நம்ப முடியாததாக இருந்தன. இன்னும் கொஞ்சம் இணக்கமாக பேசியிருந்தால் அழக்கூட ஆரம்பித்திருப்பாள் என்று உணர்கையில் ஆச்சரியம் அதிகரித்தது. சதை பிண்டங்க, எத்தனை வெறுப்பை கக்குபவள் இவள்! அந்த சதை பிண்டங்களின் சுபாவத்துக்கு இன்றைக்கு காரணம் சொல்கிறாள். பெரியம்மாவின் அறைக்கு திரும்ப வேண்டும் என்கிற உணர்வில் அவள் தன் சுபாவமான அவசர நடையில் அறைகளை கடந்து சென்றாள். வாசல் வராந்தாவும் முகப்பு அறையும் தெரிந்தன. அவள் தயக்கத்துடன் நின்றாள். அறையின் நடுவில் ரங்கனின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. வேணுகோபாலும் குமாரும் இன்னும் 4-5 பேர்களும் நின்றிருந்தார்கள். 2 சிவப்பு தொப்பிகள். அவள் மறைவாக நின்று கொண்டாள். ரங்கனை 4-5 பேர்களாக தூக்கி வாசலில் நின்றிருந்த ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப் கிளம்பியதும் வீணா வேகமாக அறைக்கு செல்ல திரும்பினாள். யாருடைய பார்வையிலும் படக்கூடாது என்கிற கவலையுடன் அவள் நடக்கையில் மிஸ் வீணா என்று குமார் அழைப்பது தெரிந்தது. அவள் சட்டென்று நின்று திரும்பினாள். குமார் புன்னகையுடன் நின்றிருந்தான். கண்களில் வழக்கமான குறும்பு தெரிந்தது. அவன் பக்கத்தில் அவள் இதுவரை பார்த்திராத ஒருத்தர் நின்றிருந்தார். என்ன, எப்பவுமே ஏதோ ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறீங்க? அவள் கூச்சத்துடன் சிரித்தாள். இல்ல, பெரியம்மாவை விட்டுட்டு வந்து ரொம்ப நேரமாச்சு. அந்த புதியவர் அவளையே கூர்மையாக பார்ப்பதை அவள் புலன்கள் எச்சரிக்கையில் குமார் சொன்னான். இவங்க தான் மிஸ் வீணா. இவன் என் சிநேகிதன் சேகர், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸா இருக்கான். நமஸ்காரம் என்ற கை கூப்பிய வீணா இயல்பாக சிரிக்க முயன்றாள். எஸ்பி என்றதும் ரத்தம் சுண்டி போய்விட்ட மாதிரி பிரம்மை ஏற்பட்டது. நானும் இவனும் 5 வயசுல இருந்து காலேஜ் போற வரை ரிஷிவாலி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். குமார் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் தன்னிடம் சொல்கிறான் என்று புரியாத குழப்பத்துடன் வீணா ஓ என்றாள்.
சேகரின் அதரங்களில் ஒரு புன்னகை இருந்தது. கண்களில் ஒரு சுவாரஸ்யத்தோடு ஒரு கூர்மையும் தெரிந்தது. மனதில் ஏற்பட்ட பதட்டத்தை மறைக்க பேச்சு ஒன்றுதான் வழி என்று தோன்றியது. அந்த ஸ்கூல்ல வீணை விசாலாட்சின்னு ஒருத்தர் இருந்தாங்களாமே, தெரியுமா? நல்லா தெரியும். சமீபத்துல தான் இறந்து போனாங்க. ஓ பாவம். நான் அவங்க கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். அடி சக்கை! உங்களுக்கு டான்ஸ் வேற தெரியுமா? என்று சிரித்தான் குமார். எந்த ஊர்ல கத்துக்கிட்டீங்க? பெங்களூர்ல ரிஷிவாலிக்கு போறதுக்கு முன்னால விசாலாட்சி அங்கதான் இருந்தாங்க. நீங்க இருந்த ஊர் ஹைதராபாத்துன்னீங்களே? மாட்டிக்கொண்டேன். ஹைதராபாத்துக்கு முந்தி பெங்களூர்ல இருந்தோம். அவள் சட்டென்று குமாரை பார்த்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி சொன்னாள். நான் போறேன். பெரியம்மா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் வேண்டுமென்றே அவளை நிறுத்தி வைக்கும் நோக்கத்தோடு பேச்சு கொடுக்கிறானோ என்று அவளுக்கு தோன்றியது. தோட்டத்தை பார்க்க போன ரூமுக்குள்ள உட்கார்ந்திருக்க முடியல இன்னைக்கு. குமாரை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. அவன் கண்களில் தெரிந்த பார்வை, பரிவை. நிச்சயம் இந்த அசகாய சூர எஸ்பி கண்டுபிடித்து போகிறான். இவங்க அம்மாவுக்கு நர்ஸுன்னு பேரு. நர்ஸா லட்சணமா ரூமுக்குள்ள உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. தோட்ட ஆராய்ச்சி, மனோ தத்துவ ஆராய்ச்சின்னு கிளம்பி ஏதாவது வம்புல மாட்டிக்கொண்டு இவங்களை மீட்கிறதுக்கு எப்பவும் ஒரு ஆள் வேணும். அதை விட உனக்கு வேற என்ன வேலை லீவுல வந்திருக்கிறவனுக்கு? நான் வரேன் என்று அவசரமாக திரும்புவதற்கு முன் அவள் சேகரை ஒரு சின்ன புன்னகையுடன் கேட்டாள். இந்த மாதிரி பார்க்கிறத ஜே கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து கத்துக்கொண்டீங்களா? அவன் விழித்தான். கிருஷ்ணாஜி கிட்ட இருந்து கேள்வி கேட்கறதுக்குன்னா கத்துக்கணும். கேள்வி கேட்கிற மனசுதான் இப்படி பார்க்கும். அவன் சிரித்துக்கொண்டு ஏதோ பதில் சொல்ல எத்தனிக்கையில் அவள் விறுவிறுவென்று நடந்து பெரியம்மாவின் அறைக்கு செல்ல வராந்தாவின் முனையில் திரும்பினாள். எதற்காக இன்றைக்கென்று வெளியில் கிளம்பினோம் என்ற மனசில் உதைத்தது. இன்றைக்கு இங்கு போலீஸ் வரும் என்று ஏன் மூளைக்கு எட்டவில்லை? அந்த எஸ்பியின் எதிரில் வேண்டாததையெல்லாம் பேசி உளறினதை பற்றி அவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கையில் வெட்கமாக இருந்தது. ரொம்ப சாமர்த்தியத்தை காண்பிக்க பார்க்கிறாள் என்று நினைப்பானா? நாம் யார் என்று கண்டுபிடிக்க முயல்வானா? முயன்று தெரிந்து குமார் மனதை மாற்றப் போகிறான். சட்டென்று மனதில் ஒரு பீதியும் கலவரமும் விசனமும் ஏற்பட்டன. குமாருக்கு உண்மை தெரிந்து போனால்? அந்த கண்களில் அவளை பார்க்கும்போது தென்படும் பரிவும் பேச்சில் கனிவும் அதற்கு பிறகு மறைந்து போகும். ரிஷிவாலி பள்ளியில் படித்திருந்தவன். வருடத்துக்கு ஒரு முறையாவது ஜே கிருஷ்ணமூர்த்தியின் உபன்யாசங்களை கேட்டு வளர்ந்திருப்பவன். இந்த வீட்டு மனிதர்களிடமிருந்து மாறுபட்டவன். கொஞ்சமாவது மனிதாபிமான உணர்வு இருக்காதா? அவள் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தாள். மனம் வக்கரித்து தான் போய்விட்டது என்று நினைத்து கொண்டாள். குமாரின் பார்வையையும் பேச்சையும் நமது அதீதமான கற்பனைதான் விகல்பமாக நினைத்து கொள்கிறது. அழகிய பெண் யாராயிருந்தாலும் அப்படி பார்க்கிற வயசு அது. சைக்காலஜி படித்தவளுக்கு இது ஏன் புரியவில்லை? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசாக ஒவ்வொரு வினாடியும் நகர்கையில் இதென்ன கற்பனை கனவுகள்? இனிமேல் எந்த பைத்தியக்கார உந்துதலிலும் அறையை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று அவள் சங்கற்பித்துக் கொண்டாள். அறை கதவு லேசாக திறந்திருந்தது. நன்றாக சாத்தி கொண்டுதானே போனோம். எப்படி திறந்து கொண்டது? காற்றாக இருக்குமோ? அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஒதுக்குப்புறமான சோஃபாவில் சீதா உட்கார்ந்திருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.